ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. ஓகே, சிக்கன் கிரேவி எல்லாரும் வைக்கிற சிக்கன் கிரேவியோட வாங்க. சிக்கன் கிரேவி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம சிக்கன் கிரேவில பெரிய அளவுக்கு ஆயில் இருக்காது, ஹெல்த்தி. அதை விட இன்னைக்கு பண்ண போற சிக்கன் கிரேவி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தேங்காய் போட்டு கிரேவி பண்றது பிடிக்காது, ஆனா கிரேவியாவும் வேணும். நார்மல் வெறும் மசாலா கிரேவி இல்லாம ஏதாவது கிரேவியாகவும் வேணும். அப்ப அதுக்கு தேங்காவுக்கு மாற்றா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே டான், நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்காம களத்தில் இறங்கி சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, முக்கியமா கண்ணுங்களா எல்லாரும் சமையல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் பசங்க, வருங்காலம் ரொம்ப முக்கியம். யூஸ் பண்றது எப்பவுமே நாட்டு சக்கு, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றது. ஓகேவா? சரி, பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு சிக்கன் செய்யறோம் அப்படின்னா எண்ணெயே ஊத்தாமல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம உடம்புக்கு ஆயில் எல்லாமே தேவைதான், அதிகப்படியா தான் எதுவும் போகக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் லைட் அப்படி ஓகே 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 மதி மதி ஒரு 4-5 எடுத்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு என்ன பண்ணணும், முதல்ல செய்ய வேண்டியது இலை. என்ன இலை? பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பைனாப்பிள் பூவு, அப்புறம் பெருஞ்சீரகம். இவ்வளத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு பாதி பாதியாக வச்சிருக்கேன். பாதி வெங்காயம் தான் எடுக்கிறேன். பாதி வெங்காயம், ஒரு மிளகால பாதி தான் போட்டிருக்கேன். அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியில பாதி தக்காளி. இது ஒரு 1.5 தக்காளி இருக்குது, அதுல பாதி தக்காளி. இவ்வளவு போட்டாச்சா? போட்டுட்டு வதக்கி விட வேண்டியதுதான். ஓகே, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்து விட வேண்டியது. ஓகே, என்னடா இது எப்பவும் பண்ற சிக்கன் கிரேவி மாதிரி தானே? பொறுங்க பொறுங்க, இன்னும் நான் களத்துக்குள்ளே வரல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். என்னடா அப்படின்னா, வதங்கவே இல்லை, இன்னும் லைட்டாக தான் வதக்கியிருக்கேன். ஓகே, லைட்டாக வதக்குனதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சிருவோம். கேமராமேன் கேமரா ஒரு மாதிரி சைடு ஆங்கிளில் பிடிச்சிருக்காங்க, ஏன் அப்படி? கேமராமேன் காலையிலேயே தூக்கம். ஓகே, இது கொஞ்சம் ஆறணும், பட்டு ஆறிடும். ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போமா? தேங்காய் இல்லாம நல்ல குள குள கிரேவியா வைக்கிறதுக்கு, இப்ப நம்ம மசாலா போட்டு கிரேவி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்ம குள குள கிரேவியா வைக்கணும்னா நிறைய மசாலா போட வேண்டியிருக்கும். இது அவ்வளவு மசாலா போட வேண்டாம், ஆனா கிரேவி டைப்ல கிடைச்சிடும். எப்பவுமே சிக்கனை வந்து ட்ரையா சாப்பிட்டா அது என்ன சொல்றது, நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு நமக்கு உமிழ்நீரோட கலந்து ருசிச்சு சாப்பிடணும். நான் பாடி பில்டிங் பண்ணும்போது அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இப்போ என்ன இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாசம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், 2025 ஜனவரியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் ஃபாலோ பண்ற டயட் என்னன்னா, முன்னாடி டயட்ல ஓட்ஸ், எக் ஒயிட்டு, ரைஸு, சிக்கனு, மறுபடியும் நைட்டு எக் ஒயிட், இவ்வளவுதான் என்னுடைய டயட்டா இருக்கும். தேவைப்பட்ட காய்கறி எப்பமா சாப்பிடுவேன், நிலக்கடலை கொஞ்சம் சாப்பிடுவேன். இந்த டைம் நான் பண்ற டயட்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஓட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக பீமவாலி. சீரியஸ், நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளையும் ப்ரமோஷனுக்காகவும் இல்லை அவனுடைய பொருளை விற்கிறதுக்காகவும் சொல்றேன்னா இல்லை. ஏன்னா ஓட்ஸை விட எனக்கு அதிகப்படியான பலன் பீமவாலியில கிடைக்கிறதுனால தான். ஏன்னா ஓட்ஸ்ல இப்போ வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்கும், கொஞ்சமாக கார்போஹைட்ரேட், வேற ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா எனக்கு பீமவாலியில சஃபிசியன்ட் புரோட்டீன் கிடைச்சிடும்.
நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது எல்லாமே நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி எடுத்ததுனால தான் தெரிஞ்சு. ஏன்னா சாதாரண பயிறு சிறுபயிரும் சிறுதானியங்களும் பயிர் வகைகளையும் சேர்த்து பண்ணா இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதா, இவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் அதுல கிடைக்குதாங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இப்போ கேமரா விட்டு வெளியே போகிறேன், நீங்க அப்படியே இருந்துக்கோங்க. பீமவாலி பேக்கிங் ரெடி ஆயிருச்சு. யானை கவலம் எப்பவும் போல இப்போ போட்டது தான், இப்போ நேற்று போட்டது எல்லாம் மேக்சிமம் போயிருச்சு. இன்னொரு 10 பாக்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்த வேணுங்கிறவங்களுக்கும் உடனே போட்டு கொடுக்கப்படும். பீமவாலிக்கு என்னன்னா ஸ்டிக்கர், இன்னைக்கு தான் அடிக்கிறதுக்கு அந்த பேம்ப்ளெட்டு அந்த லோகோ எல்லாம் போட்டு கிளியர் பண்ணி கொடுக்கல, லேட் பண்ணிட்டான். ஓகே, அதனால தான் நம்ம வந்து சிலர் வந்து உங்களை போட்டோ அனுப்புங்கன்னா அனுப்ப முடியல. ஓகே, நெக்ஸ்ட் அனுப்பிடலாம். பீமவாலி யானை கவலம். பீமவாலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல சாப்பிட்டுட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதை போறா சாப்பிடுவேன். பீமவாலியை கரெக்டா தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு 2 நிமிஷம் கிண்டினா போதும், இந்த மாதிரி கூலாயிரும். கூலானவனே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். காலையில தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக, புட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அதெல்லாம் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்கும். இது டேஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான உணவாகவும் இருக்கும். ஓகே, டன், ஆறி இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே எடுங்க, மிக்ஸி ஜாரில் கொட்டுங்கள். பாடியை ஃபிட்டாக வச்சிருக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, ஹாப்பியாக இருக்குது, நான் ட்ரிங்க் பண்ணால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னா அந்த ஹெல்த் உனக்கு தேவையில்லை, நீ மண்டையை போடுறதே பெட்டர்ன்னு சொல்லுவேன். ஓகே, இது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லிக்கீரை, ஓகே ஆட் பண்ணியாச்சு. இது கூட சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலாவை கொஞ்சம் கொட்டிப்போம். அளவு கம்மியாக தான் போடுறேன், ரொம்பலாம் இல்லை, எனக்கு இருக்குதே அவ்வளோதான் இருக்கு. சிக்கன் மசாலா வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இல்லை இல்லாதவங்க என்ன பண்ணலாம், மல்லித்தூள் கொஞ்சம் கூட, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஜிம்பலக்கடி பம்பா. சூப்பர், ஆஹா ஓஹோ, வேற லெவல்ல இருக்கும் நம்ம மசாலா. என் சிரிப்பிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்டகாசம் அட்டகாசம். இந்த அரைக்கும் போது அதுக்கு பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்க மாஸ்டர், அது என்னன்னு கண்டிப்பா வேணா கேட்பான். ஆக்சுவலா கிறிஸ்மஸுக்கு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தது நான் ஆல்கஹாலிக். ஓகே, நான் ஆல்கஹாலிக், அது என்னது, திராட்சை ரசம். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இல்லை, அதனால அப்படியே வச்சுட்டேன். ஓகே, மறுபடியும் கொஞ்சமா தேங்காய் ஊற்றிட்டு, நம்ம முதல்ல போட்டோம்ல பட்டை ஏலக்காய் கிராமம் இதெல்லாம், அதே மாதிரி கொஞ்சமா அதுல பாதி, வேற தட்டுக்கு இல்லாததுனால இதுல போட்டு வச்சிருக்கேன். சரி, போட்டாச்சா? ஓகே, டன். நெக்ஸ்ட் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விடவும். பசங்களா, சமையல் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது.
செஞ்சிட வேண்டியதான். நமக்கு தெரிஞ்சாப்புல நமக்கு வேண்டியாப்புல உப்பை போட்டுக்கிற வேண்டியதான், நம்ம வேணுக்காப்புல மசாலாவை போட்டுக்க வேண்டியதான். சின்ன சின்ன ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா அது டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ட்ரிக்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டதால இது டேஸ்டா இருக்குது. மனம் என்ன மனமா இருக்குது, மசாலாஸ் மசாலாஸ் பயங்கர மனமா இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நான் நிறைய சொல்லுவேன். என்ன அப்படின்னா, சில வீடியோஸ்ல நமக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும், பிடிச்ச விஷயம் சிலது இருக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். பிடிக்காத விஷயத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பிடிக்காததுல கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை திட்டிக்கிட்டு அதுல கடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். நம்ம டயலாகே எப்போ என்ன, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஓகே, இது கொஞ்சம் வதங்கணும். இதுல இஞ்சி பூண்டு விழுது, மிளகாவை போட மறந்துட்டேன். இதுதான் சமையல். தக்காளி கிண்டு 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 கிண்டிரு. வெங்காயம் தக்காளி எல்லாம் பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஸ்லைஸா விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்பீடா வதங்கும். எந்த அளவுக்கு பெருசா விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஸ்லோவா வதங்கும். ஓகே, ஓகே. சிக்கன் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் சிக்கன் இல்லாத நாளே கிடையாது. அதனால சிக்கன் எப்பவும் ஸ்டாக் இருக்கும் வீட்டில். இந்த குறைச்சி வச்சுட்டு எண்ணி போடுமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே ஓகே, இந்த சிக்கனு ஓரளவுக்கு பொரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதோட சிக்கனு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு. கேஸ் அடுப்புல பசங்க யாராவது சமைச்சிங்க அப்படின்னா முதல்ல சொல்லிடுறேன், ஒரே மாதிரி ஃப்ளேம் வைக்காதீங்க. அப்பப்போ அடுப்பை ஏற்றி இறக்குங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா மொத்தத்தை கஞ்சி போயிடும். ஓகே, நம்ம ஒன்றும் இந்த வீட்டில் அம்மா எல்லாம் சமைக்கிறது மாதிரி அப்படியே கரெக்டாக பார்த்து சமைச்சிட மாட்டோம். அங்கங்கே பறக்கா பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு விட்டுருவோம். அதனால அந்த பக்கம் போகிறோன்னா அடுப்பை குறைச்சிக்கணும். இல்லை என்றால் சிக்கன் 65க்கு பதிலாக இந்த சிக்கன் குழம்புக்கு பதிலாக என்ன கிடைக்கும்னா கறிச்சட்டி சிக்கன் கிடைக்கும். சிக்கன் கறி இருக்காது, கரிஞ்ச சிக்கன் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், உப்பு போடணும். உப்பு அள்ளி போட்டுறாங்கடா. நான் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் போடுவேன். ஓகே, தென் இவ்வளோ சிக்கனுக்கு இவ்வளோ தான் போடுறேன். போதும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஆனால் உப்பு அதிகம் எடுத்தா
மண்டபத்திரம். எல்லாம் சிந்தது பாரு, அள்ளி போடுறா. இப்போ என்ன பண்றோம், இதை ஒரு அளவு பாயிண்ட்ல வச்சு அப்படியே மூடி வச்சிடறோம். ஓகே, ஓகே, இந்த வேலையெல்லாம் எடுத்து மாற்றுவோமா? இந்த சிக்கன் கிரேவியில மொத்தமா ரிசல்ட்டே தலைவன் தான். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுமில்ல இந்த மசாலாவுக்கு? அதாவது வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன போட்டிருக்கோம், பட்டை, அந்த பிரியாணி இலை, அப்புறம் வந்து ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து பிரியாணிக்குள்ள அந்த என்ன பைனாப்பிள் பூவு, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகம், இவ்வளோத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதில் சின்ன பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு ஒரு வதக்கு, ஒரு 2-3 வதக்கு தான், நல்லா வதக்கணும் அவசியம் இல்லை. வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லிக்கீரை, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா பொடி போட்டு ஒரு அடி, சரக்குன்னு ஒரு அடி அடித்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்தோம்னா கிளுன்னு இப்படி மசாலா ரெடி ஆயிரும். எடுத்து மோந்து பார்த்தோம்னா ஆஹா, நமக்கு இவ்வளோ அழகா சமைக்க தெரியாச்சு, 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் இங்கே இருக்கு பாப்பா அப்படின்னு நினைக்க தோணும். ஓகே, செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. இன்னைக்கு என்னாச்சு, சீக்கிரம் வீடியோ போடுறேன், செஞ்சு பாருங்க, அப்போ தெரியும். ஆமா, உண்மைதான். அப்போ நம்ம எங்கேயா ஒரு இடத்துல போய் சிக்கன் கறி வச்சா அது பொழைச்சிக்கலாம்டா அப்படின்னு தோணும். ஓகே, டன். அது கொஞ்சம் கொதிக்கிட்டு இப்போ கொதிச்சிடும், பட்டுன்னு கொதிச்சிடும். ஓகே, கொஞ்சம் அதில் உள்ள தண்ணி அப்படியே ஊறின உடனே நம்ம மசாலாவை கொட்டி தண்ணியை ஊற்றி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வேகட்டும்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான். அது அந்த மசாலாவோட சேர்ந்து அப்படியே ரெடியாகி வந்த பிறகு நம்ம மறுபடியும் வந்து திறந்து பார்த்தோம்னா முடிஞ்சு. கடைசியாக மல்லிக்கீரையும் புதினாவையும் அப்படியே தூவி விட்டு, மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இறக்கிற வேண்டியதான். சோத்துல கொட்டிட வேண்டியதான், வயிற்றுக்கு கொட்டிட வேண்டியதான். இந்த மாதம் எண்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கண்டிப்பாக சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பழைய மாதிரி. ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாவ், சூப்பர். அந்த சிக்கனோட அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்க. சிக்கனோட மசாலா மிக்ஸ் ஆகிருப்பதை நன்றாக பார்க்கவும். அருமையாக மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த சிக்கனில் வந்து அந்த கலர் மாறிட்டா, அந்த கிரேவியோட கலர் மாறி இருக்கா, இதுதான் வேணும். எப்படி அப்படி நறுக்குன்னு இருக்கா, கிரேவியை பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கா. இப்போ செய்ய வேண்டியதில் ஒன்று தான், பட்டுன்னு எடுத்து கடிச்சு முடிச்சுன்னு அடிச்சு சோத்தை போட்டு அடிச்சு உள்ள தள்ள வேண்டியதான், பசிக்கு வேற செய்யுது. ஓகே, சக் மலைச்சாரல் மாதிரி புதினா, இது மல்லிக்கீரையை தூவணும். சக்கும் சக்கும் மணிச்சாரல் மாதிரி புதினாவை தூண்டு, கச்சாக் கச்சாக் தூக்கி ஒரு கிண்டு. வா, வேற லெவல், அழகாக வந்துருக்கிறது. இதுக்கு மேலே வேக விட்டா என்ன ஆயிரும், மசாலா வத்தி போகும். ஓகே ஓகே, இப்போ காட்டுங்க கேமராமேன், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் சிக்கன் கிரேவி. எப்படி 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 ஒரு துண்டா எடுக்கும். ஓகே,
நல்லா இருக்கு. கிரேவியோட டேஸ்ட் கரெக்டாக, உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. எங்களுக்கு உப்பு பர்ஃபெக்டாக இருக்கு. ஹாப்பி சண்டே டு ஆல். நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக சந்தோஷமா இருங்க. நான் உங்கள் ராஜா பேரன். ஒரு நிமிஷம், சட்டியோட ஒரு சிக்கன் கிரேவியை காட்டினா தானே நல்லா இருக்கும். எப்படி மீ வித் ஃபேண்டாஸ்டிக் சிக்கன் கிரேவி. ஓகே ஓகே, bye bye my dear brothers and sisters.